ஹலோ சார், நீங்க கீழக்கோட்டையில இருந்து பேசுறீங்க. நீங்க என்கிட்ட பெட்டிஷன் டீட்டெயில் கேட்டு சொல்றேன்னு சொன்னீங்களா? எங்க இருந்து மேடம்? கீழக்கோட்டையூர். கீழக்கோட்டையரா? ம். எந்த எந்த பெட்டிஷன் மேடம்? டிஎம்சில இருந்து பெட்டிஷன் வந்திருக்கு. நீங்க தான் போய் ஏசி ஆபீஸ்ல ரிசீவ் பண்ணிட்டு வந்தீங்க. அது சம்பந்தமா டீட்டெயில் எல்லாம் கேட்டு சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்க. 2 பெட்டிஷன். ஆமா, உங்க பேர் சொல்லுங்க மேடம். சாந்தா. ஆமா, வந்திருந்து இன்ஸ்பெக்டர் கொடுத்துட்டேன். ரிசீட் சொல்லி இருக்கிறாரு, விசாரிச்சு அங்க போட்டிருக்கு அவர் மேல. புரியல. பேர் போட்டிருக்கு மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கு. எந்த பெட்டிஷன்? எங்களை கூப்பிடாம எப்படி நீங்க எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க? நீங்க கூப்பிட்டு ஒரு வாட்டியும் வரல, உங்களுக்கு சம்மன் அனுப்பிடுங்க மேடம். எங்க கிட்ட கூப்பிட்டா வாங்க கால். நாங்க யார்கிட்ட சம்மன் வாங்கினோம்? எங்க கிட்ட நீங்க குடுக்கலையே. ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்ல அனுப்பிச்சு விட்டுருக்கு. எங்களுக்கு அனுப்பலையே சம்மன். இது சம்பந்தமா நாங்க சொல்றதே கேட்டு நீங்க இன்ஸ்பெக்டர் ஐயா கிட்ட சொல்லுங்க. இப்ப கமிஷனர் ஆபீஸ்ல நாங்க ஒரு பெட்டிஷன் கொடுக்குறோம். பெட்டிஷனா அவங்க வாங்கிடுறாங்க. அங்க இருந்து எப்படி எங்க வீட்டுக்கு அந்த பெட்டிஷன் ரிட்டர்ன் வரும்? உங்களுக்கு அனுப்பிட்டதுக்கு அப்புறமா எங்களுக்கு எப்படி வரும்? அது என்ன தெரியல மேடம். இன்ஸ்பெக்டர் சார் ரீசன் சொல்லணும். அது மட்டும் இல்லாம எங்க மேல பொய்யா எஃப்ஐஆர் போட்டா நாங்க மட்டும் கோர்ட்டுக்கு போக மாட்டோம். இன்ஸ்பெக்டர் சாரும் கோர்ட்டுக்கு வரணும். எங்களை கூப்பிடல, எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் குடுக்கல, ஆதாரம் வச்சுக்காங்க. என்ன லெட்டர் கொடுத்திருக்கோம், நீங்க என்ன எஃப்ஐஆர் போட்டீங்க? போலீஸ வந்து ப்ளேம் பண்ணாதீங்க மேடம். போலீஸ வேலை செய்ய விடுங்க. செகண்ட், நீங்க என்ன வேலை செய்றீங்க? நீங்க வேலை எங்க செய்றீங்க? எங்க குடும்பத்தை எப்படி நாசம் பண்றதுன்னு அந்த வேலையை தானே நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. எங்களை கூப்பிடாம எப்படி விசாரிக்காம எஃப்ஐஆர் போட்டிருப்பீங்க? நீங்க என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க எங்களை கூப்பிட்டு? அப்படின்னு நீங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட தான் கேட்கணும். இன்ஸ்பெக்டர் ஐயா உங்களுக்கு தானே பொறுப்பு போட்டிருக்காருன்னு சொன்னீங்க. என்கிட்ட நீங்க உங்களை போன் பண்ணி விசாரணைக்கு கூப்பிட்டா நீங்க வரல, அவர்ட்ட தகவல் சொல்லி நீங்க எனக்கு தகவல் தரேன்னு சொல்லிருக்கீங்க, பதில் சொல்லிருக்கீங்க. எனக்கு நீங்க தகவல் தரேன் தான் பதில் சொல்லிருக்கீங்க. ஆப்போசிட் பார்ட்டி நீங்க போட்ட பார்ட்டிக்கு மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கு. இல்ல நீங்க என்ன கூப்பிடவும் இல்ல, நான் வரமாட்டேன்னு சொல்லவும் இல்ல. நான் டீட்டெயிலா உங்க